இந்த நேரத்தில் நாம் வேத வசனத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசிக்க போகிறோம். லூக்கா 17 11 14. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இது நமக்கு ஒரு தெரிஞ்ச வேத பகுதி. ஸோ இதே வேதத்தில் இப்படியே வாசித்து கொண்டு வரும்போது இந்த பகுதி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இதுதான் அந்த 10 குஷ்டரோகி அவங்க இயேசுகிட்ட வந்தாங்க. இயேசு அவங்கள போய் ஆசாரிட்ட காட்ட சொன்னார். போகிற வழியில் அவங்களுக்கு சுகமாச்சு. அப்போ அதில் ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லத்துனா மீதி 9 பேர் அவங்க அப்படியே போயிட்டாங்க என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இதில் பார்ப்போம். ஆனால் அதற்கும் மேலாக இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களையும் தேவன் நிச்சயமாக இதில் வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து இதுக்கு மேலே என் வாழ்க்கை நல்லா ஆகும்னு எதிர்பார்க்கிறதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு 10 பேருடைய வாழ்க்கை இது. அவங்களுடைய அடையாளம்லாம் கிட்டத்தட்ட மறைஞ்சு போச்சு. அவங்க வாழ்க்கை பூரா சொல்லி கொண்டிருந்த ஒரு காரியம் என்னன்னா, நான் தீட்டு, கிட்ட வந்துடாதீங்க, தொட்டுறாதீங்க. அப்போ மக்களை பார்க்குறதே கஷ்டம். அப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையும் பேச முடியாது, யாருக்கிட்டையும் போக முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்களில் இருந்ததான மருத்துவ வசதிக்கு, மெடிக்கல் வசதிக்கு ஏற்ற மாதிரி சில ஒழுங்குமுறைகள் வைத்திருந்தாங்க. அப்போ இதை ஏன் இப்படி எல்லாரும் செய்தாங்க அப்படின்னா, வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிமா லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45 46. லெவிட்டிகஸ் 13:45-46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து, அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு தான் போடணும். சரியா? இன்றைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க போட்டு விடுற ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதை போடும்போதே நம்மளை சொல்லிடுவாங்க, நீ எங்கள் கண்ட்ரோலில். அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்க தோணும், இது என்ன ட்ரெஸ்ஸுங்க இது, ஓகே, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அது அப்படி தான். ஆனால் இவங்க ஹாஸ்பிட்டல் அறைக்குள்ளே இல்லை, பொது இடத்துலையே அவங்க எப்படி ட்ரெஸ் தான் போடணும், கிழிஞ்சது தான் போடணும். போட்டு கிழிஞ்சிருச்சுன்னா அது வேற, நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அடுத்தது முக்கியமாக அவங்களுக்கு தலைமயிறு வெட்டி விட்டு க்ரூமிங் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, செய்யக்கூடாது. அப்போ தாடி வளர்ந்துச்சின்னு சொன்னால் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதை போய் ஒன்றும் தொடக்கூடாது. ஊருக்கு வெளியில் இருக்கணும். அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களாலே பார்க்க முடியாது. அப்போ யாராவது எதிரில் எப்படியோ வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே இப்படி மறைச்சிக்கணும், இந்த தாடியை இப்படி மறைச்சிட்டு இப்படி தான் இருக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருஷக்கணக்கில் இப்படியே செய்து கொண்டு இருந்தால் இதுதான் அவருடைய அடையாளம் என்கிறதான ஒரு நிலை வந்துடும். அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அப்போ அன்றாட வாழ்க்கை எதுலேயுமே அவர்களுக்கு இடம் கிடையாது. நம்மலாம் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அவ்வப்போது ஒரு கல்யாணம் வரும், ஒரு பர்த்டே பார்ட்டி வரும், உடனே ட்ரெஸ் போட்டு நம்ம போவோம். இப்படி எங்கேயுமே ஒரு நிகழ்ச்சிக்கு போகாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா சமைச்சு சுட சுட சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இவங்க நிலைமை என்னென்னா, இனிமேல் வாழ்க்கை பூரா சூடாக ஃப்ரெஷ்ஷாக ருசியாக ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்க எதை தான் சாப்பிட்ருப்பாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் முழுக்க மற்றவங்க மீதி வச்சதையும் மற்றவங்க தங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க.
நேரத்துக்கு சாப்பிடுகிறோம் என்பது சான்ஸே இல்லை. கொடுக்குறவங்க எப்போ வர்றாங்களோ அப்பதான் சாப்பாடு. இப்படி இருக்கிறதான ஒரு நேரத்தில் தான் இயேசு அந்த ஊருக்குள்ளாக்க, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், இந்த சமாரியாவுக்கும் கலிலேயாவுக்கும் இடையில இருக்கிறதான ஒரு ஊர். அப்படின்னா இது இங்கேயும் இல்லை, இது அங்கேயும் இல்லை, அந்த மாதிரி ரெண்டும் கட்டா ஒரு ஊர். அந்த ஊர் யாரும் விரும்பி போகிறதான ஒரு ஊரில், அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே அவர்கள் போகிற நேரத்தில் இயேசுவை காண்கிறார்கள், கேட்கிறார்கள், இயேசுவிடத்தில் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது இப்படி தான் நான் இருந்தே ஆகணும், இதுதான் என் வாழ்க்கை என்கிற அந்த நிலைப்பாட்டை, பேசாம இருப்போம் அவ்வளவுதான், இருந்து இப்படியே செத்துருவோம் அப்படின்னு இருக்கிற அந்த நிலையை மாற்றினார்கள். they broke their silence. ஓகே, இது அமைதியா அப்படியே சரி நடக்கிறது நடந்துட்டு போதும் அப்படின்னு விடுகிறது சில நேரத்தில் ஒரு பரிசுத்தமான செயல் போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஆண்டவர் நான் இப்படி இருக்கிற மாதிரி சித்தம்னு இருந்துச்சுன்னு சொன்னா நான் இப்படியே இருந்துட்டு போறேன், நான் இதை விட்டு வெளியில வரணும், எனக்கு மாற்றம் வரணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம்னா ஆண்டவர் அதை செய்து கொள்வார், நான் இப்போ இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்போ இவங்க ஆண்டவர் சித்தம் இப்படிதான்னு சொன்னா என்னதான் செஞ்சிருப்பாங்க? அங்கேயே தான் இருந்திருப்பாங்க, அதை விட்டு வெளியிலேயே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அமைதியா இருக்கிறது சில நேரத்தில் நாமே நமக்கு உருவாக்கி கொள்ளுகிற ஒரு அவமானம். வழி இருந்தும் எழும்பாமல் அப்படியே இருக்கிறோம். நாம் அமைதியா இருக்கிறோம்னா சில வேளை தோல்விதான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்மை விட்டு போகிற தோல்வியை கூட வாங்கி இல்லை நான் தோத்தவனாவே இருக்கிறேன் என்கிறதான ஒரு நிலைக்கு நாமளே போய்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அமைதியில இவர்கள் இருந்து கிட்டத்தட்ட இவர்கள் காணாமலே போயிட்டாங்க. இது எப்படி தெரியும்னா, சில நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்த குடும்பம் ஒருத்தரை பார்க்கல, அப்போ ரொம்ப நாள் கழித்து வருஷ கணக்காக கழித்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால், இத்தனை நாள் எங்கே போனேன், நான் ஒரு ஆள் இருக்கிறேன்றாது உனக்கு நினப்பு வந்துச்சா? அப்போ வந்தவங்கள வந்துட்டியேன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியான்னு கேட்பாங்க. ஏன்னா இன்னும் யாருமே பார்க்க வரல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இவங்க இருந்தாங்க. அப்போ எல்லாரும் மறந்து இந்த மாதிரி பிரிக்கப்பட்டு எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தீட்டு தீட்டு, வேற 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச முடியாது. அப்படி நல்ல வார்த்தை பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த 10 பேர் வெளியில் வரணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, 10 பேரும் நேர இயேசுவிடத்தில் வந்து ஒரு சத்தம் விட்டாங்க, இயேசு வர்றதை பார்த்துட்டு. அப்போ வாழ்க்கை நம்ம எங்கேயோ ஒரு கார்னருக்கு தள்ளி யாருடைய உதவியோ யாருடைய நினைப்போ நமக்கு இல்லாமல் போகிற நேரத்தில், யாரும் வராத இடத்துல நம்மை தேடி இயேசு வருகிறார் என்கிறதற்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது. வாழ்க்கையும் உலகமும் நம்மளை எங்கே வேணா தள்ளிடலாம். we may be feeling helpless, எனக்கு இதுல இருந்து வெளியில வர தெரியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு போக தெரியலன்ற நேரத்தில் இயேசு வருகிறார். இயேசு வந்த உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் என்னுடைய தருணம் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்திலே சத்தம் எடுக்கிறார்கள். என்ன சத்தம் எடுக்கிறார்கள்? இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இரங்கும். இப்ப இந்த உரிமை எங்க இருந்து வந்துச்சு? மற்ற எல்லாரையும் பார்த்தா என்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க? தீட்டு தீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இயேசுவை பார்த்த உடனேயே இயேசுவே எங்களுக்கு இரங்கும்னு சொல்லி இரக்கத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னா, நாம கடந்து போகிறதான அந்த சூழ்நிலையை எல்லாரும் பார்க்கிற விதத்தை விட இயேசு பார்க்கிற விதம் வித்தியாசம். இன்னைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு இயேசு இடத்துல என்ன நம்ம போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே இப்படி எல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இதில் நான் இப்படி இருக்கிறேனே என்கிறதை விட, ஆண்டவரே நீங்கள் வித்தியாசமாக பார்க்கறதுனால, நீங்கள் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிறதுனால இந்த நேரத்தில் எனக்கு இரங்கும், இதில் இருந்து நான் வெளியில் வரணும் என்று சொல்லி நம்ம அந்த அமைதியை கலைத்து விடுவோம். நோ பிரேக்கிங் த சைலன்ஸ். ஸோ இவங்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன? பிரேக் யோர் சைலன்ஸ்.
இது இப்படிதான் இருக்கும், இது மாறாது என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்லும் போதுதான் உங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்குதோ, அசையாதபடி, நிறைவேறாதபடி, மாறாதபடி, வெளியே வர முடியாதபடி எதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம் அது அப்படியே உடைஞ்சு வெளியில வரும். இது முதல் முறை அல்ல. இது வேதத்தில் இப்படிதான், இதுதான் இங்க நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு என்று சொல்வதற்கு அல்ல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன? அசீரியர்கள் இந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு இந்த பட்டணத்திலிருந்து யாரும் வெளியில வர முடியாம வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து பட்டணம்னா பட்டணத்தை சுற்றி ஒரு சுவர் இருக்கும். நீங்க அதை இங்க அது என்ன மைசூர் போகிற வழியில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கலாம். அப்போ அது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற எதிரிகள் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் உள்ளே இருந்து வெளியில் போக முடியாது. வெளியில் போக முடியாதுன்னா கொஞ்ச நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே சாப்பாடு இருக்கும், சமாளிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு சூழல், முற்றுகையிட்டு வெளியில் வர முடியாத நேரத்தில் அங்கேயும் நீங்க ஊருக்கு உள்ளேயா ஊருக்கு வெளியான்னு தெரியாத குஷ்டரோகிகள் இருந்தாங்க. உள்ளுக்கே சாப்பாடு தட்டுப்பாடுங்கும் போது கொடுக்கிற அந்த கொஞ்சமும் இல்லாம போச்சு. அப்ப அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள சொல்றாங்க, இப்படியே உட்கார்ந்தாலும் சாக தான் போறோம், சாப்பாடே இல்லாம இங்கேயே சாக போறோம். சரி, உள்ள போகலான்னு உள்ள விட மாட்டாங்க. அதனால எதிரியின் இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இங்க இருந்து சாவறதுக்கு அவன் நம்மளை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நம்ம போவோம்னு சொல்லி எதிரியுடைய கேம்புக்கு போறாங்க. போகும்போது அதிர்ச்சி காத்திருக்கிறது. அங்கே ஒரு பிரச்சனை வந்ததுல அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மனசார சாப்பிட்றாங்க. அந்த படி எடுத்து வைக்காம இருந்திருந்தா அவங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. 2வது, அங்கே என்ன சாப்பாடுலாம் இருந்துச்சோ எல்லா சாப்பாடும் வீணா போயிருக்கும். அப்ப இந்த காரியத்தை அவர்கள் சொல்லும் போது, இங்க இருந்தாலும் சாகிறோம், ஆனாலும் நம்ம இங்க இருந்து சாகிறதோட நம்ம போய் இதை செய்வோம் என்று அந்த முன்னெடுப்பு வைத்ததுனால, ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்ததுனால அவருடைய வாழ்க்கை அன்றைக்கு மாறினது. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பர்த்திமேயு ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வருகிறார். அவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ யார் இந்த பக்கம் போறாங்கன்னு தெரியாது. கேட்கும் போது கடைசியில் சொல்றாங்க, இயேசு இந்த பக்கம் போகிறார். இயேசு இந்த பக்கம் போகிறாருன்னு சொல்ல உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, இந்த கூட்டத்தில் ஏண்டா நீ வேற கத்துற. சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கும் பாருங்க. நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்து சத்தமாக ஃபோன் பேசுகிற ஆள் சேரும். சில நேரம் அந்த ஃப்ளைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பின் சீட்லேயோ முன் சீட்லேயோ யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவன் சொந்த கதை, சோக கதை, பிளெயினில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக பேசுவான். நமக்கு என்ன தோணும், எழும்பி வாயை மூடிட்டு அப்படி சத்தமாக பேசணும்னு தோணா, எங்கேயாவது டாய்லெட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசு. இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் இப்படி சத்தமாக பேசுறியா? நல்ல வேலை பிளெயின் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி கூட்டத்தே அதாவதுன்னு இருக்கும்போது இவன் வேற கால்குள்ள இருந்துக்கிட்டு சத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கத்தாதரா, நீ கத்தி அவருக்கு கேட்க போறது இல்லை அப்படின்னு அவன் இன்னும் அதிகமா கத்துறான். கேட்டுச்சா இல்லையா? சொல்லுங்க, கேட்டுச்சா இல்லையா? கேட்கும். ஆண்டவர் எவ்வளவு சப்ளை இரக்கத்தை கொடுக்கலான்னு சொன்னா, பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் இரக்கத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு காலையில இரக்கம் வேணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிற ஒரு தெளிவான செய்தி, ஆண்டவர்கிட்ட இரக்கம் இல்லை, அது உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நீங்களே முடிவுக்கு வராதிங்க. உங்களுக்கும் கிடைக்கும், உங்க முழு சந்ததிக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறது. கேட்கிற எவனும், சொல்லுங்க நல்லா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்ப அவன் கத்துன உடனே இயேசு செவி கொடுத்து அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி. அது மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வீட்டிலேயே இருந்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்.
எல்லா டாக்டர்கிட்டையும் போயாச்சு, பார்க்காத வைத்தியம் இல்லை. எடுக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து கடைசியில் டாக்டர் சொன்ன ஒரே சர்டிஃபிகேட் கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன? இது கிரானிக், இது மாறாது. நம்ம ஹாஸ்பிட்டலில் சில நேரம் சொல்லுவாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சோன்னு இனி ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அந்த அம்மா தான் பேஷண்ட். அப்போ அந்த அம்மா கிட்ட எல்லாம் சொன்னது என்ன? வீட்டுக்கு போயிருங்க, இனி உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கோ நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து நீ இன்னும் 4 நாள் தான் உயிரோடு இருப்ப, அதனால் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்ச ஆளுங்களை ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு வருஷ கணக்காக உயிரோடு இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா உயிரை கொடுத்தவர் தான் சொல்லணும், போதும் நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணி நம்மளை அனுப்பிடக்கூடாது. எத்தனை பேர் அதில் உறுதியாக இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்க அனுப்பக்கூடாது, அவர் கூப்பிட்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும், நல்லா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்ல கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அலையிலோயா. அந்த மாதிரி யோசிச்சா இல்லை, இயேசுவிடத்தில் போவேன். அப்போ ஒருவேளை மற்றவங்கள்ட்ட எல்லாம் இந்த மேட்ரை சொல்லியிருப்பாங்க, நீயோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற ஆள் எப்படி இருந்திருக்கும்? கூட்டத்துக்குள்ளே போகிற அளவுக்கு எப்படியா இருந்திருக்கும்? இல்லை, இங்கே நிற்கிறதுக்கே வழி இல்லை. நீ இப்போ எங்கே போகிற? கூட்டத்துக்குள்ளே போகிற. ஆனால் அவருக்கு தெரியும், நான் போகும்போது தான் வியாதி, திரும்பி வரும்போது வியாதி இல்லை, நான் வியாதி அங்கேயே விட்டுட்டு வரப்போகிறேன். இப்போ நான் வியாதியை சுமக்கிறேன், அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் எப்போ போய் இயேசுவை தொடுகிறேனோ, நான் இந்த வியாதியை இறக்கி வச்சுட்டு திரும்பி வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வருவேன்? அவர் கொடுக்கிற அந்த இரக்கத்தை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஸ்டெப் வச்சு போனேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிள்ளைங்களை பார்க்குறாரு. நீ தூக்கிட்டு இருக்கிற, நான் இப்படி தான் தூக்கிட்டே இருக்க போறேன்னு முடிவுக்கு வராதே. இதை தூக்கி போட்டு நீ அந்த இரக்கத்தை பெற்று விட்டு வர வேண்டும் அப்படின்னு. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பாட்டு இருக்கு. ஐ எம் ட்ரேடிங் மை சாரோஸ், ஐ எம் ட்ரேடிங் மை சிக்னஸ், ஐ எம் ட்ரேடிங் மை பெயின் ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட். என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வியாதியை, என்னுடைய வலியை ஆண்டவரிடத்தில் கொடுத்து அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். கத்திருந்த காலை வேளையில் அவ்விதமாக சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், நீ வேண்டிக் கொள்வதை விட, நீ நினைப்பதை விட அதிகமாய் கொடுக்கிறதற்கு என்னிடத்துல இருக்கிறது என்பதை நீ இன்னும் உணரவில்லை. நீ ஸ்டெப் ஃபார்வர்ட், முன்னாடிய காலை எடுத்து வை, இது நடக்கும் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்க போறோமா? முகத்தை மறைச்சிக்கிட்டே இருக்க போறோமா? என் நிலைமை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறோமா? இதை விட்டு எழும்பி வர போறோமா? அப்போ அவர்கள் எப்படி அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், முதலாவது அமைதியை கலைத்தார்கள், இயேசுவை நோக்கி கதறினார்கள், இயேசுவின் அண்டையிலே வந்தார்கள். அவர்கள் வந்தா எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லணும்? போயிருங்க போயிருங்கன்னு சொல்லணும், இல்லாட்டி இவங்க ஓடி போயிடணும். ஆனால் அன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றினாங்க. அன்னைக்கு அவங்க வாயில தீட்டுன்னு வரல. அன்னைக்கு அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள், கிட்ட வரல, ஆனால் டுவர்ட்ஸ் அவரை நோக்கி வந்தார்கள். தூரத்தில் இருந்து தான் இதை கத்தினார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டருளினார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கூப்பிட்டா இயேசு கேட்பார். ஒரு குரூப் இருக்கு, நான்லாம் கூப்பிட்டா இயேசு கேட்க மாட்டார். எந்த குரூப் நீங்க? எந்த குரூப்? எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்றீங்க, நான்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். மேபி ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாருன்னு அதை கேட்பாரு, நான் பண்ணா கேட்க மாட்டார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உங்க மனசை மாத்திக்கணும். நான் கூப்பிடும் போது என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை வருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன செஞ்சாரு? செவி கொடுத்தார், கேட்டார். அப்போ உங்களை சொல்றதையும் அவர் நிச்சயமாய் கேட்பார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது நான் சொன்னேன், அவர்கள் இது நாள் வரைக்கும் செய்ததை மாத்தினாங்க.
தமிழில் இந்த மாற்றி யோசின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாற்றி யோசிச்சாங்க. அப்போ அந்த மாற்றி யோசிக்கிறதுல ரிஸ்க் இருக்குது. ஏன்னா தீட்டுன்னு சொல்லாமல் போகும்போது இயேசு தனியாக போகல, சீஷர்களும் கூட இருக்கிறாங்க. இப்போ இப்படி போகும்போது அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னால் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அது நிச்சயமாக இவங்க 4 அடியெல்லாம் அடித்தா அவங்க தாங்க மாட்டாங்க, செத்துருவாங்க. அப்போ இது நடக்காட்டி சாவு, அப்படி ஒரு நிலைமையில தான் இதை செய்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன, நம்ம எடுக்கிற இந்த முயற்சி போகும்போது தீட்டோடு போனாலும் அவர் ஏதாவது செய்யும்போது அந்த தீட்டு நம்ம விட்டு போயிடும்ன்ற அந்த தைரியத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையில் அவங்க இல்லை. நம்ம லேவியராமம் 13 அதிகாரத்தில் வாட்சோம், நீ ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், நீ தீட்டுன்னு கட்டணும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வச்சாங்க, இதை விட்டு நான் வெளியில் வரப்போகிறேன், இதை விட்டு வெளியில் வரப்போகிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. கொரியாவில் கிட்டத்தட்ட பெரிய சர்ச் எல்லாத்துக்குமே இந்த ப்ரேயர் கார்டன் இல்லாட்டி ப்ரேயர் மவுண்டன், ஓகே, ஜப தோட்டம் இல்லாட்டி ஜப மலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. கொரியாவில் நிறைய மலைகள் இருக்கிறது. அப்போ அதனால் அவங்க அந்த மலையிலேயே இடங்கள்லாம் வாங்கி போகிறாங்க. இப்போ பால்யாங்கிஜோ சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆல் நைட் ப்ரேயர் டெய்லி நடக்கிறதுக்கு 15,000 பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய ஒரு ஹால் இருக்குது. ஸோ டெய்லி ஜபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன லெக்சர் ஹால், இந்த சைஸ் மாதிரி ஹால் வச்சு மற்ற குரூப்ஸாக வந்து ஜபிக்கிறவங்க அங்கே ஜபிப்பாங்க. இது இல்லாமல் அந்த ஓப்பனில் அங்கே வந்து கொஞ்சம் குளிர் தான் இருக்கும், நம்ம பயப்படுற மாதிரி பாம்பு கிம்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ அதில் சின்ன சின்ன ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம செக்யூரிட்டி கார்டுக்கு இருக்கும்ல ஒரு ரூம், அந்த மாதிரி. அங்கே யார் வருவாங்கன்னு சொன்னால், நான் வாழ்க்கையில் என்னத்துலேயோ ஒன்று சிக்கிட்டு இருக்கிறேன், இதை விட்டு நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து அந்த ரூமில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எத்தனை நாள் ஜெயிப்பாங்கன்னா அப்படிலாம் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாரம் அவங்கள விட்டு எடுபடுகிற வரைக்கும், இந்த மனசு சரியில்லை, மனசு பாரமாக இருக்குது, யாருமே நம்ம பக்கம் இல்லாத மாதிரி இருக்குது, இதை விட்டு நான் வெளியில் வருவான்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து ஜெபிப்பாங்க. அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஒன்று என்ன, நான் கத்துனாலும் கதறினாலும் அழுதாலும் ஓலமிட்டாலும் ஒரு ஆள் இதை இன்னொரு ஆள் தொந்தரவு பண்ணுறது. பையா, நான் முதல் நாள் அங்கே போய் தங்கியிருந்தப்ப கவனித்தது என்னன்னா, இரவிரவா சத்தம். என்ன சத்தம்? இப்போ யாரோ ஒருத்தர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அந்த குடும்பத்தார் வந்துட்டு எப்படி அழுவாங்க, ஐயோ, அந்த சத்தம் ராத்திரி முழுசும் அங்கே கேட்கும், அங்கே கேட்கும், அங்கே கேட்கும், மழை எல்லா இடத்துல இருந்து. அப்போ நைட்டில் வெளியில் வந்து நின்னா எல்லாம் எங்கேயோ ஒட்டு மொத்தமாக ஒப்பாரி வைக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் என்ன தெரியுமா, ஜெபமலைக்கு வந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கத்தி 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 எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு போகும்போது அது இல்லாமல் நீ போகணும். அதனால பால்யாங்கிஜோ சர்ச்சில் கவுன்சிலிங்க்குன்னு சொல்லி ஒரு ஊழியமே கிடையாது. அவங்களுடைய ஸ்டைலே என்னன்னா, உனக்கு பிரச்சனையா ஜெபமலைக்கு போ. ஐயா, நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன், போயிருச்சா, நிலைமை மாறிடுச்சா, இல்லை, திருப்பி போ. ஒரு 3 தடவை 4 தடவை போயிட்டு வந்த உடனே அப்புறம் கடைசியாக வந்து சொல்லுவாங்க, போயிருச்சு ஐயா. அப்போ என்ன டீச்சிங், போகிற வரைக்கும் நீ என்ன செய்யாத, விடாத. ஜெபமலைக்கு துக்கத்தை எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வரக்கூடாது. போனேன்னா போயிடணும். இது உள்ள இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நம்மளை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது, சில நேரத்தில் நாம் எடுக்கிற முயற்சியில் வெளியில் வரணும். அதை இந்தியாவிலையும் நம்ம அதுக்கேற்ற சூழலை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க.
ஆனால் அந்த அளவுக்கு ஜெப மலைன்றது இந்தியாவில் செய்ய முடியல, அதுக்கு வசதி இல்லை. ஆனால் சென்னையில் உங்களுக்கு தெரியும், அங்கே ஏர்போர்ட்டுக்கு நேர முன்னாடி பல்லாவரம் மலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. இப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மலையில் கூடுன்னு நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் இருக்குது, நிறைய ப்ரேயர் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் காடு தான். நைட்டில் போய் கத்துன்னு கத்தி இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிற ஒரு அனுபவம். நான் உங்களை பார்த்து ஒன்று தான் கேட்குறேன், இது என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொன்னால், என்னைக்கு இப்படி மழை கிடைக்காட்டியும் வீட்டு கதவை சாத்திட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி இருக்கிறீங்க. நீங்கள் கொட்டாமல் இது என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொன்னால் எப்படி போகும்? அப்படியே ஜென்டில்மேன் மாதிரி இருக்கணும், இந்த பாக்கெட்டில் இருந்து இருந்தாங்க இப்படி எடுத்துகிட்டு கொடுக்கணுன்றதுனா அப்படி இல்லையே. இது உங்கள் இன்னும் வாழ்க்கையும் பிடிச்சிட்டு இருக்குதே. அப்போ இந்த எதெல்லாம் அது வெளியில் வர முடியாமல் உங்களுக்கு அப்படியே ஒரு கோடு கிழிச்சு வச்சுருக்கோம் இயேசு நாமத்தில், அது எல்லாத்தையும் தாண்டி வெளியில் விடணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இதுக்காக ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணுவேன். நான் பெரிய சவுண்டு வருதோ இல்லையோ, ஆனால் அது என்னை படுத்துக்கிற அந்த பாடு வேதனை எல்லாத்தையும் நான் வெளியில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நேர நிற்கிற மாதிரி இந்த காட்சி பார்த்துங்க. ரோட்டில் இயேசு இங்கே வருகிறார், அவன் தூரத்தில் இருக்கிறான், கத்துறான், இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் வெளியில் விடுகிற ஒரு செயலை கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்குறேன். இதை தான் நாம் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யூதர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. அப்போ அவன் ஆமான் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டான். முர்தெக்காய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறான். அனுப்பி இந்த மாதிரி நீ செய்ய. அப்போ சொல்கிறா, சரி நானும் என் தாதிமாரும் ஜோம் பண்ணுவோம், நீங்களும் ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க, நானும் ராஜாவை போய் பார்க்குறேன். ராஜா அழைப்பு இல்லாமல் ராஜாவை போய் பார்க்க போனால் அவர் யாராக இருந்தாலும் சரி, இது ராஜாவை அவமதிக்கிற செயலாக இருக்கும். அவமதிக்கிற செயலாக இருந்தால் அதற்கு மரண தண்டனை. ஏன்னா ஏன் அவமதிக்கிறது? இது எல்லாரும் பார்க்குற நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அவமதிக்கிறோம். அந்த காலத்து வழக்கம் அப்படி. அப்பா சொல்கிறான், நான் செத்தாலும் சாகிறேன், நான் போகிறேன், போகலாமா வேணாமா, செய்யலாமா வேண்டாமா, இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் வேண்டாம், ஓ கால வை, இதுக்குள்ள நுழையலாமா நுழை, முடியும் கெட் இன், இல்லை இது இப்படி செத்தாலும் சாகுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறப்ப நான் உள்ள போவேன், அங்கே என்னை காப்பாத்துறதுக்கு அவர் போதும். லைனை கிராஸ் பண்ணாங்க. ஆண்டவர் இன்னைக்கு லைனை கிராஸ் பண்ணாம இப்படியே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற, முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18 அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் இந்த சிலையை வணங்க வேண்டும். அந்த இசை வாசிக்கிற நேரத்தில் அந்த 3 பேர் வணங்கலை. திருப்பி ஒரு சான்ஸ் செய்றீங்களானா நோ. அப்ப அவங்க சொல்றாங்க, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமற் போனாலும் சரி நாங்க நிச்சயமா வணங்க மாட்டோம். அதுதான் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் சார்ந்திருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் அப்படி ஒரு கிருபை நமக்கு கொடுப்பாராங்க. அடுத்தபடியாக தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ பின்னாடி இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா அது வேற. இன்னைக்கு யுத்தம் நடக்கிறது அப்படிதான். அப்படின்னா ஒரு ஆள் முன்னுக்குள்ளே போகும்போது அவருக்கு பின்னாடி பாதுகாப்புக்கு எல்லாம் ஆள் நிற்பாங்க. எப்படின்னா
இவருக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் வந்துச்சுன்னா எந்த திசையில இருந்து தாக்குதல் வருதுன்னு சொல்லி மறைஞ்சிருக்கிற இவங்க அவங்கள தாக்குதல். ஆனால் அங்கே டீல் என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான், ஒத்தைக்கு ஒத்தை, யாரும் பின்னாடி வரல. தாவீது அழுதுருக்கலாம், யாருமே இல்லாண்டு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. நான் சின்ன பையன்னு தெரிஞ்சு எல்லாரும் என்ன தனியா விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஒவ்வொரு அடியும் அப்படியே எடுத்து வச்சு வச்சு கோலியாத்துக்கிட்ட போறான். சொல்றான், நீ யாரை நம்பி வர்றன்னு நான் சொல்றேன், நீ உன்னை நம்பி வர்ற, உனக்கு இது இருக்கு அது இருக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் நாமத்தில் நான் வர்றேன். அதனால் நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றது எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஆண்டவர் உன்னோட பெரியவர், அதனால் நான் எடுத்து வருவேன், நான் காலடி வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு காலடி எடுத்து வைக்காமல் பிரேக் போட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், வா முன்னுக்கு வா. கோலியாத்தை பார்க்காது, அவன் பார்த்தா பெருசாக இருக்கிறான், ஆனால் அவனை விட பெரியவர் உன் கூடயே வரார். அவர் நிழலில் தான் நீ போய்கிட்டே இருக்கிற, அவர் நிழலில் தான் போய்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்கிறார். என்ன சொன்னால், அன்னைக்கு அவர்கள் இது ஒர்க் அவுட் ஆகாட்டி எல்லாம் நாசமாக போயிடும். இயேசு மாத்திரம் செவி கொடுக்காமல் அப்படியே கடந்து போயிட்டாருன்னா கதையே கந்தல் முடிஞ்சிச்சு, அன்னையோட அவங்க செத்தாங்க. ஆனால் இயேசு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால தைரியமாய் காலடி எடுத்து வைத்து முன்னே போனாங்க. ஆண்டவர் எப்பயுமே எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிறது அல்ல. இயேசு சீஷர்களாக இருக்கும்படி அவங்களெல்லாம் அழைச்சப்ப என்ன, பேதுரு யோவான் மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு போனால் என்ன ஆகும்? நீ ஏன் கவலைப்படுற? அவர் பார்த்துக்குவார். அவ்விதமாக எடுத்து வைத்ததுனால கர்த்தர் அவர் ஒவ்வொருளையும் பயன்படுத்தி நடத்தினார். இதை செய்யாதவங்க எல்லாம் அமைதி, நான் இருக்கிறேன்னா சேஃப், இப்போ இப்படியே இருந்து கொள்வோம்னு சொல்லிட்டு இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னா, கொஞ்ச காலம் கடந்த உடனே நீங்களே உங்களே ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வச்சு பூட்டி சாவியை தூக்கி எங்கேயோ போடுற மாதிரி யார். நீங்கள் இருக்கிற சிறைச்சாலையில் வேற யாரும் உங்களை போட்டது யார் தான்? நீங்கள் தான். வெளியில் நடந்து வான்னு சொல்லி ஒருத்தர் அழைப்பு கொடுக்குற நேரத்தில், இல்லை எனக்கு பயமாக இருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன், இதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, மற்றவங்க சிரிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து 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 பயம் என்கிற சிறைச்சாலைக்குள்ளே நீங்களே போய் உங்களை லாக்கப்பில் வச்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருப்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன். எத்தனை நாள் சிறைச்சாலையில் இருக்க போகிறீங்க? ஆண்டவரை சொல்லாதீங்க, அவர்கிட்ட இறக்கம் இருக்குது. அவர் இன்னைக்கு வெளியே வான்னு தான் சொல்கிறார். நான் உன்னை இங்கே வச்சுருக்கேன், உன்னை அழைக்கலை, இதிலேருந்து நீ வெளியில் வர வேணும் அப்படின்னு. அதனால் இந்த பயம் என்கிறது ஒரு வியாதியாக வந்து அது நமக்குள்ள கிரானிக்காகி இது நம்ம விட்டு எடுபடாத ஒன்றா மாறுறதுக்கு முன்பதாக இந்த பயத்தை விட்டு வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது எப்படி சாத்தியம்னு சொன்னால், நான் அடி எடுத்து வச்சு கர்த்தர் பேரில் போட்டுட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் அதற்கு ஆயத்தம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். எப்படி எஸ்தர் சொன்னா, நான் செத்தால் சாகிறேன், ஆனாலும் கர்த்தரை நம்பி செத்தேன்ற பேர் அது எனக்கு வரட்டும். நாங்க தலை வணங்க மாட்டோம், தேவன்களை காப்பாற்ற வல்லவர், அவர் காட்டாம போனாலும் கர்த்தரை நம்பி நின்னாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும்ன்ற பேர் தான் எங்களுக்கு வேணுமே வெளியே. இந்த பயத்துக்கு பயந்து போய் இப்படி இருந்தார்கள் என்று எங்களுக்கு பேர் வரக்கூடாது என்று தீர்மானித்து இயேசுவை நோக்கி வந்தார்கள். இயேசு நின்றார், அவங்கள பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார். நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? இன்னொரு குஷ்டரோகி வரும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்னார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொன்னார்.
அப்போ பர்த்திமேயு வந்தபோது பர்த்திமேயிட்ட கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ அண்ணா எனக்கு பார்வை வேணும். அப்படியா, வச்சுக்கோ, உன் விசுவாசத்தின்படியே கடவுது போன்னு சொன்னான். இங்க தூரத்துல இருந்து கத்துறாங்க. கத்துன உடனே அவர் சொல்றார், சுகம் உண்டுன்னு சொல்லல, அவர் சொல்றார், இப்ப இத்தனை நாள் இதே இடத்துல நீ இருக்கிறதற்கு யாரு அனுமதி கொடுக்காத காரணம் அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் ஓகே பண்ணாதான் இவர்கள் இனி வாழ்க்கையில மாற முடியும். ஏன்னா தலைமயிறு வளர்ந்துருக்கு, அதை சீவ முடியாது, எண்ணெய் பூச முடியாது. அப்போ பல நாட்கள் உங்களுக்கு நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, தலை சீவாமல் எண்ணெய் இது பண்ணாமல் இருந்தால் எல்லாம் அப்படி கட்டுக்கட்டாக இருக்கும். இப்போ இதை சரி செய்யணும்னு சொன்னால் யாராவது வந்து உதவி செய்யணும். அப்போ இந்த சுகமாகாமல் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ இவன் சுகம் ஆயிட்டானா இல்லையான்னு முடிவு பண்ணுகிறது யார்? ஆசாரியர். ஆசாரியத்தில் போய் காட்டும் போது ஆசாரி இவனுக்கு குஷ்டல்ல நல்லா ஆயிட்டான்னு சொன்னால் அதற்கு அப்புறம்தான் இதெல்லாம் போகும். இயேசு சொல்கிறார், இது நீ சுகமாகு, இதை கலட்டு, இதை சேவ் பண்ணு, இதை இப்படி பண்ணு, இந்த கதையெல்லாம் இல்லை. நீ நல்லா ஆகணும், அவ்வளோதானே. ஆசாரிட்ட போய் காட்டு. இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டா நியாயமா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, காட்டுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க. நாங்க சுத்தமாகாம இங்க இருந்து வெளியிலே போக முடியாது. அப்படிதான் ஆர்கியூ பண்ணிருக்கோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்து அடியில் படுத்துட்டு இருந்தவனே பார்த்து என்ன சொன்னார்? ஐயோ, காலை இங்கே வலிக்குதா, இந்த காலை கொஞ்சம் இப்படி நீட்டு. சில நேரம் டாக்டர்கிட்ட போனால் கையை இப்படி தூக்குங்க, கையை இதை பண்ணுங்க, இதை இப்படி ஆட்டுங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி தூக்குங்க, இந்த பக்கம் இப்படி தூக்குங்க. இயேசு அவனை வச்சு அன்னைக்கு ஒரு டெமோ பண்ணோம்னா எத்தனை டெமோ பண்ணிருக்கு. ஒரே வார்த்தை, படுக்கை எடுத்துட்டு போ. ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி நீ நல்லா ஆனால் தானே படுக்கை எடுத்துகிட்டு போக முடியும். உன்னை படுக்கை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் சும்மா நடுவில் நொயின்னு ஒரு பேச்சும் பேசாது. அதே தான் கூரையை பிரித்து கீழே இறக்குனாங்க. ஏசு கேட்டாங்க, ஐயோ பார்த்தா இவ்வளோ பாவமாக இருக்கிறானே, யாருப்பா நீ, உனக்கு என்ன ஆச்சு? ஓ, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து நிறைய பேர் போன்ற, ஆனால் போகிற அளவுக்கு ஆண்டவரை நம்பலை. இது இப்படின்னா அது அப்படின்னா போ போ, ஒரு பேச்சு பேசல. நம்ம வந்து நிறைய நேரத்தில் இந்த 10 பேரில் 9 பேர் வரல, ஒருத்தன் தான் வந்தான்னு சொல்லி பேசுகிறோம். உங்களுக்கு முதல்ல புரிய வச்சிடுறேன். எப்படின்னா, இப்போ இதுதான் ஊருன்னு வச்சுக்கொள்ளும் இல்லையா? இயேசு அவருடைய ஆளுங்களோடு கூட இப்போ இந்த ஊருக்கு போயிட்டுருக்கிறார். அப்போ இந்த ஊருக்குள்ளே என்ட்ரு பண்ண போகிறார். என்ட்ரு பண்ணும்போது இங்கே ஊருக்கு வெளியில இருந்து கூப்பிடுறாங்க. வெளியில இருந்து கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க? இறங்கும் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களை யார் இடத்துல காட்டுங்க? ஆசாரியர் இடத்துல காட்டுங்க. இப்போ ஆசாரியர் இந்த ஊரில் இருந்தால் இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? வந்து ஆசாரியர் இடத்துல காட்டுங்க, போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆசாரியர் எங்கே இல்லை? இந்த ஊரில் இல்லை. அப்போ அவங்க வேற ஒரு இடத்துக்கு தான் போகணும். இப்போ வேற இடத்துக்கு போய் ஆசாரியர்கிட்ட காட்டிட்டு இங்கே வர்ற நேரத்தில் இயேசு இந்த ஊரில் தான் இருப்பார்னு சொல்லி என்ன உத்தரவாதம்? அவர் போய்கிட்டே இருக்கிறாள். ஆனால் ஒருத்த மட்டும் அதில் இல்லை, நம்ம முதல்ல இதை முடிச்சிடுவோம், ஆசாரியனை அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன்னா அவனுடைய எண்ணம் என்ன? பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு தான். அதனால அந்த ஆசாரியனை அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஆசாரியரை முதல்ல பார்த்துருவோன்னு சொல்லி இங்கே வந்து நன்றி சொன்னான். ஆனால் 10 ஆளுங்க ஆண்டவர் சொன்னார் சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி வர்றதுக்கு அவங்க யோசிக்கல, அவங்க மனசுக்குள்ளே என்ன வந்துச்சோ தெரியல. அது அடுத்த பகுதி. ஆனால் போய் காட்டுங்கன்னு சொன்ன உடனே 10 பேரும் போனாங்க. அதில் உண்மையிலே 10 பேரையும் பாராட்டணும். அவங்க பிரேக் போடல.
அவங்க ஒருத்தர் மாப்பிள்ள எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வேணா போயா, நீ போய் ஒர்க் அவுட் ஆதான்னு பாரு, அதுக்கப்புறம் நான் பின்னாடி வரேன். இல்லை, 10 பேரும் போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை உண்டு. 10 பேருடைய சூழ்நிலை வித்தியாசம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டா அவங்க எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அதனால வந்தான். எவன் எப்படி வந்தாலும் சரி, எவனுக்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, என் இயேசு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் எல்லாம் மாறிவிடும். 10 பேரும் புறப்பட்டு போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நேரத்தில் நம்ம பார்த்து அதான் சொல்றார், நீ ஏன் இன்னும் கிளம்பாம அப்படியே இருக்கிற? அவங்க போக ஆரம்பிச்சப்ப அவங்களுடைய தோல் மாறலை, அவங்களுடைய புண்ணு மாறல, அவங்க மேல இருந்த மனம் அது மாறல. இப்ப இதெல்லாம் மாறினால் போவோம் என்று சொல்லல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் போகையில் as they went. கன்னடத்தில் எப்படி இருக்கு கடைசி லைன்? நல்லா சொல்லுங்க சத்தமா. போய்கிட்டு இருக்கும் போதே போனாங்க. இன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க அதுக்கப்புறம் அப்படி இல்லை. அப்ப இந்த விசுவாசம் இந்த இடத்துல எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, அற்புதம் இந்த பக்கம் இருக்கு. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நடுவுல விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் அற்புதம் நடக்கிறது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான செயலாக அவர்களிடத்தில் தேவன் எதிர்பார்த்தார். அதே மாதிரி அவர்கள் போனார்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2 Kings 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத்து அடிக்காது, ஒண்ணுமே இருக்காது, மழையும் பெய்யாது. அப்ப மழையும் இல்லை, காத்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இதெல்லாம் தண்ணியால நிரம்பும், எல்லாருக்கும் தண்ணி இருக்கும்னு சொன்னா எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆள் வந்துட்டா கர்த்தரை நம்பி என்னத்துலேயும் தைரியமாக இறங்குவாங்க. இனி பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லை, நான் காணாமல் விசுவாசிக்கிறவன். ஆமென். எல்லாம் கை வைத்தவருக்கு சொல்லுங்களா, நான் கண்டு விசுவாசிக்கிற ஆள் இல்லை, நான் காணாமல் விசுவாசிக்கிற ஆள். இதை பார்ப்பீங்கன்னு சொல்லி அவ்விதமாக அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதே போலதான் அந்த இடத்துல நடந்துச்சு. எந்த ஒரு வெளிப்புறமான மாற்றமும் இல்லை. இவர்களை பார்த்து போங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போனார்கள். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு காரியம், இது மாறட்டும், இது நடக்கட்டும், இது இப்படி சரி வரட்டும், இப்படி இருந்தால் அப்படி பார்க்கலாம், அப்படி இருந்தால் அப்படி பார்க்கலான்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வியாதி பலவீன வாழ்க்கையில் எடுக்க வேண்டியதான தீர்மானம் ஏதோ ஒன்று உங்களை பின்னுக்கு இழுத்து வைத்து கொண்டு இருந்து சொன்னால், இந்த நாளில் அதை தள்ளிட்டு முன்னுக்கு போகும். அன்னைக்கு அற்புதம் நடந்தது தேவாலயத்தில் இல்லை. தேவாலயத்தில் அற்புதம் நடந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்ல. எல்லாரும் பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படி நிரம்பி இருக்கும்போது எனக்கு அற்புதம் நடந்துச்சு பிரதர், ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது என்னை தொட்டாரு பிரதர். ஆண்டவர் தொடுறதுக்கு அவருக்கு தேவாலயம்லாம் தேவையில்லை. அவர் வீட்லேயும் தொடுவார், ரோட்லேயும் தொடுவார், காட்டுலேயும் தொடுவார். காட்டுக்கு போக சொன்னால் காட்டுக்கு போங்க, உங்கள் காட்டில் உங்களை தொடுவார். ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ அங்கே போய் நில்லுன்னு சொன்னால் அந்த ரோட்லேயும் உங்களை தொடுவார். எங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உங்கள் வீட்லேயே வந்து உங்களை தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்ன தொடணும்னு நினச்சிட்டாருன்னா எங்கே வேணால் வந்தாலும் தொடுவாருன்னு. அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, அந்த ரோட்டில் அவங்கள தொட்டுச்சு. தொட்ட உடனே
அவங்க ட்ரெஸ்ஸு மாறல, அதே ட்ரெஸ் தான். ஆனால் உடனே யாரும் புதுசாக வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்களா? இல்லை. உடனே தாடியெல்லாம் யாராவது ஷேவ் பண்ணி நல்லா ட்ரிம் பண்ணி க்ரூமிங்லாம் பண்ணி எல்லாம் ஃபேஷியல்லாம் பண்ணி ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்களா? எங்கே தொடணுமோ ஆண்டவர் தொட்டார். இனி ட்ரெஸ் ஆகுது, தாடி மயிராது, எதுனாலும் பிரச்சனை இல்லை, அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அந்த கீழ்ப்படிதல், அந்த முன்னெடுப்பு, that initiative, that forward movement is something that God wants from you. அதனால் நமக்கு இருக்கிற இந்த நிலைமை கிரானிக் ஆயிடுச்சு, இனி மாறவே மாறாது என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நிமிதமான ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொள்ளுங்க. அன்னைக்கு மோசையை பார்த்து சொன்னார், செங்கடல் முன்னுக்கு தான் இருக்கு, ஆனால் உன் கோலை நீட்டுன்னார். ஆண்டவரே, இந்த தண்ணிக்கும் என் கோலுக்கும் என்னையா சம்பந்தம்? இது எப்படி நடக்கும்? சொன்னா செய், சொன்னா செய். கடைசியில் மோசைக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் சொன்னார், இந்த கோல்னு சொல்லி ரொம்ப கோல்லையே போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார் போல. அதனால் கண்மலையை பார்த்து என்ன சொன்னார்? பேசுன்னார். ஆண்டவரே, கோலை காட்ட சொன்னீங்க, அது ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டுற மாதிரி இருக்குது, பேசணுமா? சில ஆளுங்களுக்கு காது தான் பாறாங்கல் மாதிரி இருக்கும். நிஜமாவே பாறாங்கல்கிட்ட பேச சொல்றீங்களே. இவன் பழக்க தோஷத்தில் அதை அடித்தான். ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தான். அந்த யோர்தான் வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு. ரோடு அப்படியே கற்பனை பண்ணிக்கோ, ஒரு ஹைவே இருக்குதுன்னு. ஆசாரிகள் எல்லாத்தையும் உடன்படிக்கை பெட்டியை தூக்க சொல், தூக்கிக்கிட்டாங்க. இப்போ இது ஹைவே இருந்துச்சுன்னா எப்படி போவேன்? அப்படியே போவேன். போ. ஆண்டவரே, தண்ணி போ. காலை வச்சாங்க, தண்ணிக்கு ஷாக் அடிச்சிச்சு, தண்ணி ஓடி போச்சு. இந்த பிரயாணம் பண்ணும்போது சில நேரம் தெரியாமல் டேப்பை திறந்து கையை வச்சிட்டோம்னா போச்சு. அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஐஸை விட பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை கை ஈரமாயிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது திருப்பி சூடு கொண்டு வர முடியாது, அவ்வளோ குளிர். அதனால் அந்த தண்ணி எப்பயுமே பார்த்து அது கையை தொடுற அளவுக்கு இருக்குது. அப்போ தண்ணி தான் நமக்கு ஷாக் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் வார்த்தைப்படி இவங்க கொண்டு போய் காலை வச்ச உடனே தண்ணிக்கு ஷாக் கொடுத்தது யாரு? அவங்க 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 காலை பார்த்து தண்ணி ஓடிச்சு, தப்பி ஓடிச்சு. ஆனால் இன்னும் காலை வைக்காம இப்படியே நிற்கிற ஆளு ஆண்டவர் சொல்றார், நிற்காதே, நிற்காதே, வெளியே வா, அது உன்னுடைய நேரம். இதில் தான் ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிறார். நீ வா, நீ வெளியே வா, சிறைச்சாலையை விட்டு வெளியே வா, இப்படியே சிக்கிட்டு இருக்கிறத விட்டு வெளியே வா. ஆண்டவர் என்ன வெளியே வந்தா அப்படி? நீ வா, நீ வா, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். உனக்கு நான் அவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வேன். அதே மாதிரி அந்த எரிகோவுடைய மதில் கீழே விழணுன்னா அவர் சொன்னார், 7ஆம் முறை சுற்றின உடனே எக்காலத்தை ஊதுங்க, எல்லாம் கத்துங்கன்னார். அதை நம்ம ஆளுங்க துதின்னு மாற்றிட்டாங்க. அது ஓகே, என்னவோ நடந்துட்டு போகுது. ஆனால் கத்தணும், கத்தணும். ஆண்டவரே, கத்துனா எப்படி ஆண்டவரே? மதில் விழும். கத்துறா, கத்துறா, நடக்கும். அதுக்கு பின்னாடி தான் தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்குது. நீ என்னத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியோ, அதுக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமை பயந்துட்டு இருக்குது. கர்த்தர் அந்த நாளில் நிலைமை எல்லாம் மோசமாக போவதற்கு முன்பதாக தான் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இது செய்யும்போது இது உண்மைக்கு புறம்பா இருக்காதா? Will it not be against reality? Yes. நம்ம கண்ணுக்கு பார்க்குற ரியாலிட்டி ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த ரியாலிட்டிக்கே அர்த்தம் கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரியாலிட்டியை அதுக்கு பின்னாடி வைத்திருக்கிறார்.
ஆகவே முட்டாள்தனத்திற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் நான் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சு நீ போனேன்னா இது மாறும். அது ஒண்ணு மாத்தாது, நீ அதை மாற்றுவாய். அதனால ஸ்டெப் அவுட் என்று சொல்லி அந்த போகிற வழியில அவர்கள் 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. கர்த்தர் இந்த நாள்ல அதே காரியத்தை செய்ய நமக்கு வல்லவராயிருக்கிறார். நான் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். அமைதியை கலைத்தார்கள். They broke their silence. ரெண்டாவதாக, என்ன வேணா நடக்கட்டும், நான் இனி கணக்கு போடுற மாதிரி இல்லை. இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுகமாகிட்டு ஆசாரியன்ட்ட போலான்னு போகும்போது சுகமாச்சு. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவரே காட்டுங்க, நீங்க என் கண்ணு பார்க்குற மாதிரி செய்யுங்க, எனக்கு ஓகேன்னு ஆனாதான் நான் போவேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஓகே ஆக தேவையில்லை, எனக்கு ஓகே ஆனா போதும், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகும். இதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இது புரிய மாட்டேங்குது. உன்னை புரிய வைப்பேன், ஆனா இப்ப நேரம் இல்லை. நான் சொல்றத நீ கேளு. கீழ்ப்படிதல் இருக்கும்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும். இந்த கட்டப்பட்ட எல்லாரும் அதை விட்டு வெளியில வருவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பயம் பிடிச்சு வச்சிருக்கோ, நீங்க இந்த பயத்தை விட்டு வெளியில வரணும். யாருக்கெல்லாம் காரியம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறதோ இதெல்லாம் மாறணும். இந்த ஓல்டு கண்டிஷன், பழைய சூழ்நிலை, இதுதான் இதை விட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல, இதை விட்டு நான் வெளியில வரணும்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, எழும்பு. அன்னைக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப சொன்னாங்க இயேசுவேன்னு சொன்னாங்க. தீட்டுன்னு வாயில என்ன வார்த்தை வந்துச்சு? இயேசுவேன்னு வந்துச்சு. இன்னைக்கு உங்க வாயில இருந்தோம் அதே மாதிரி வரணும். உங்க கால் அசைனும். இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. அதுக்கு பார்த்து குட் பை சொல்லிட்டு வாழ்க்கையில் அடுத்த இடத்திற்கு நீங்க நகருங்க. அன்று அற்புதம் செய்தவர் இன்றும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எழும்புங்க, அறிக்கையிடுங்க விசுவாசத்தை. இருக்கிற இடத்தை விட்டு நகர்ந்து போங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க போகிறோம்.